அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ லக்கணம் நின்ற நட்சத்திர பாதம் காணுதல் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர போகிறோம். அது எப்படி பார்க்குறது அப்படிங்கிற அந்த ஃபார்முலாவை உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அதாவது லக்கணம்ன்ற ராசி சிம்மம்னு உறுதியாகிடுச்சு இல்லையா? சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திர பாதம் எத்தனை? 9 நட்சத்திர பாதம். அந்த நட்சத்திர பாதத்தில் சிம்ம ராசிக்குள்ள எவ்வளோ போயிருக்கு? 2 நாளிகை 26 வினாடி தான் போயிருக்கு. 2 நாளிகை 26 வினாடி தான் இந்த போயிருக்கு. கழிச்சு கொண்டு இருக்கோம். 2 நாளிகை 26 வினாடி போயிருக்கு. ஆக இதில் ஆனால் சிம்ம ராசியோட அளவு எவ்வளோ? 5 நாளிகை 15 வினாடி. இந்த 5-15ங்கிறது கிட்டத்தட்ட 9 பாதத்தின் அளவுன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போ 9 பாதத்தில் எந்த பாதத்தில் இருக்குன்னு கவனிக்கிறதுக்காக நம்ம இந்த 5 நாளிகை 15 வினாடியை நம்ம மொத்த வினாடியாக செய்ய போகிறோம். அப்போ சிம்மராசியின் மொத்த பரிமாணம் என்பது 5 நாளிகை 15 வினாடியை 5 வந்து என்ன பண்ண போகிறோம்? 60ஆல் பெருக்கிறோம். அந்த 15 வினாடியை அதை ப்ளஸ் பண்ணிடுறோம். ஆக மொத்தமாக பண்ணும்போது எவ்வளோ வருது? 5-15 60ஆல் பெருக்கும்போது 300 வினாடி. அந்த 15 கூட்டும்போது 15 மொத்தம் 315 வினாடி சிம்மராசியின் மொத்த பரிமாணம்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த 315 வினாடிங்கிறது 9 பாதத்தின் அளவுங்கிற மனசில் வச்சுக்கோங்க. 9 பாதத்தின் அளவு. எனவே அப்போ ஒரு பாதத்துக்கு எவ்வளோன்னு பார்க்குறதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த 315 9 பாதத்துக்கு வகுத்து கொடுக்க போகிறோம். அப்போ ஒரு பாதத்துக்கு 35 வினாடி. இந்த மெத்தடில் ஒரு பாதத்துக்கு என்ன அளவுன்னு பார்த்து எடுத்துக்கிட்டோம். முதல்ல சிம்மம்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் இல்லையா? கன்ஃபார்ம் பண்ணதுனால சிம்ம ராசிக்குள்ள இருக்க 9 பாதத்துக்குள்ள அந்த உயிர் இருக்கணும். வேறு பாதத்துக்கு கணக்கு தப்பு போச்சுன்னா, வேறு ராசிக்கு போனால் கணக்கில் தப்பு இருக்குது. எனவே ராசியை கண்டுபிடிச்சதுனால அந்த ராசியை விட்டு அந்த இது கணக்கு தாண்டி போகக்கூடாதுங்கிறது நல்லா மனசில் வச்சுக்கோங்க. சிம்மத்துக்குள்ளே 9 பாதங்கிறனால அந்த எந்த பாதம்னு பார்க்குறக்காக எந்த ராசியை கண்டுபிடிச்சோ சிம்மங்கிறனால அதை மொத்த வினாடியாக செஞ்சு 9 பாதத்துக்கு பிரித்து கொடுத்து ஒரு பாதத்தின் அளவு என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போது சிம்மத்துக்குள்ளே சென்றது எவ்வளவு? 2 நாளிகை 26 வினாடி இருக்கு பாருங்க. 2 நாளிகை 26 வினாடி. இதான் சிம்ம ராசியில் சென்றது. நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். இங்கே ஏற்கனவே சிம்மத்தில் சென்றது ஒவ்வொன்றா கழிச்சிட்டே வந்தோம். உதயாதி நாளிகை அப்படியே கழிச்சிக்கிட்டே வந்தோம். கீழே 2-20 சிம்மத்தில் கடகம் கழிச்சது போக 2-26 போயிருக்கு. அந்த 2-26 தான் இங்கே எடுத்து வச்சுருக்கோம். சிம்மத்தில் சென்றது 2-26. அப்போது ஒரு பாதத்தின் அளவு என்னது? 35ன்னு கணிச்சு வச்சிட்டோம். ஒரு பாதம் என்பது 35 வினாடின்னு மேலே கணிச்சிருக்கோம் பாருங்கள். 35 வினாடின்னு. அப்போது முதல்ல சிம்மத்தில் கூடிய முதல் நட்சத்திர பாதை என்பது மக நட்சத்திரம் இருக்குது. மக நட்சத்திரம் 1ஆம் பாதத்துக்கு 35 கழிக்கிறோம். அப்போ 5ல் 2-26 சென்றிருக்கு இல்லையா? அந்த 2-26ல் நம்ம என்ன பண்ணுறோம்? 5 கழிக்கிறோம், 1 மிச்சம். இந்த 2 கழிக்க முடியாது இல்லையா? இங்கேருந்து ஒரு நாளிகை எடுத்துகிட்டு வர்றோம். அப்போ இங்கே 60 வினாடியாக வருதுன்னு ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த 60 வினாடியோட 2 கூட்டும்போது 80 வினாடி. இதில் 3 கழிச்சிங்கன்னா 5 மிச்சம். இங்கே 1 அப்படியே இறக்கிட்டோம். அடுத்து அதுக்கு மகம் 2ஆம் பாதத்தையும் கழிக்கிறோம். மகம் 2ஆம் பாதத்துக்கு ஒரு 35 வினாடி கழிக்கிறோம். கழித்து பார்க்குறோம். அதே தான் அந்த 60 எடுத்து கொண்டு வரணும். அடுத்து மகம் 3ஆம் பாதத்தையும் கழிக்கிறோம். மகம் 4ஆம் பாதத்தையும் கழிக்கிறோம். கழிச்சுட்டிங்க. கழிச்சதுக்கப்புறம் 4 பாதம் முடிஞ்சதுக்கப்புறம் பூரம் வந்துடுது. பூரம் என்பது 1ஆம் பாதம். பூரம் 1ஆம் பாதத்துக்கு 35 வினாடி இல்லை, கழிக்க முடியாது. 35 வினாடி கழிக்கணும். பூரம் 1 அங்கே 6 வினாடி தான் வந்திருக்கு மகத்தை கடந்து. எனவே லக்கணம்ன்ற நட்சத்திர பாதம் பூரம் 1 அப்படின்னு முடிவெடுத்துக்கிட்டா போதும். பூரம் 1ங்கிற கொண்டு நம்ம இங்கே இந்த 6வது விதியில் எழுதிடும். இவ்வளோ தான், முடிஞ்சு போச்சு. இந்த விதியை வச்சு தமிழ்நாட்டில் இல்லை எந்த நாட்டில் எல்லா குழந்தைகளுக்கும் நம்ம இந்த ஆடியோ படி திரும்ப திரும்ப கேட்டு ஒரு லக்கணத்தை கணிக்கிறதுக்கு. லக்கணம் தான் உயிர். அது சிம்ம ராசியில் விழுந்திருக்கு. இந்த குழந்தைக்கு 12 ராசியில் எங்கே வேணாலும் விழுகலாம். ஆக நம்ம பாட புத்தக பக்கத்தில் 77ஆம் பக்கத்தில் இருக்கிறது. கையேடு புத்தகத்தில் 47ஆம் பக்கத்தில், பயிற்சி கையேட்டில் 47ஆம் பக்கத்தில் இது நீங்கள் பூர்த்தி பண்ண நான் எழுதியிருக்கேன் இல்லையா? இதே விஷயத்தை நீங்கள் அப்படியே அதில் இருக்க டேஸுகளை கையேட்டில் எழுதிடும். இதை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்து ஜென்ம ராசி காணுதல். உயிரை பார்க்க நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? எந்த நேரத்தில் எந்த குழந்தை டைம் கொடுத்தாலும் அதுக்கு நம்ம லக்கணத்தை கண்டுபிடிக்க தெரியணும். இந்த விதியை வச்சுட்டு நீங்கள் உதாரணத்துக்கு 2-3 ஜாதகத்தை போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக தயாராகிடலாம். மிக்க மகிழ்ச்சி. நாம் இந்த வாக்கியம் முடித்ததுனால நீ வாக்கியப்படி சந்திரன் எப்படி கண்டுபிடிப்பதுன்னு பார்க்க போகிறோம் அடுத்த தகவலில். நன்றி, வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. இதுவரை பொறுமையாக வீடியோ ஆடியோ பார்த்து தங்களை தயார் பண்ணவங்களுக்கு அடியன் மேலும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.